வணக்கம். என் பேர் லோகேஸ்வரன். நான் வந்துட்டு 14416 வந்துட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கூலோ காலேஜோ எதுனாலுமே ஒரு டைமிங் வந்துட்டு இப்போ ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் தான் வைப்பாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் ஸ்பேன் வந்துட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் தான். அதை தாண்டி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டால் வந்துட்டு ஒரு சஸ்டெயினாக ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்போது ஒரு கிளாஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே அவங்க கவனம் வந்துட்டு செதற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு தான் அடுத்த பீரியட் ஹவரே நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூல்லே. ஸோ அந்த மாதிரியே இப்போ ஒரு படிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வீட்டில் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் புக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போது புக்கை ஓப்பன் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கும்போது ஆப்வியஸாக நம்ம வேறு கவனம் செதறது அப்படி டைம் போயிட்டே இருக்கும்போது 1 hour 1.5 hourன்னு ஆயிடுது. அப்படி ஆகும்போது நம்ம புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னா, நம்ம படித்தோம் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், அப்போ நம்ம வந்துட்டு டே ஃபுல்லாக படித்தோன்ற மாதிரி நமக்கு மனசில் ஒன்று போயிட்டுருக்கோம். ப்ளஸ் இப்போ நம்ம அந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு 40 மினிட்ஸோ இல்லைனா வந்துட்டு இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது புக்கை வந்துட்டு பெட்டர் படிக்காமல் வேறு ஏதாவது சிந்தனை வருதுன்னா நீங்கள் பெட்டர் புக்கை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு திரும்ப படிக்கும்போது புக்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ என்ன இருக்குன்னா, ஓகே நம்ம இவ்வளோ டைம் தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு நமக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை தாண்டி இப்போ வீட்டில் வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எக்ஸாம் அதில் 11th 12th எப்போ அந்த மாதிரி வந்தாலே படின்ட்டு டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் நாள் 1லேருந்து படிக்கணும் எல்லாமே ஃபைன். ஆனால் அது நாள் 1க்கும் வந்துட்டு இப்போது படிப்பை தாண்டி படிப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல் வந்துட்டு ஒன்லி ஃபார் படிப்பு மட்டும் இல்லை, டிசிப்ளின் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதையுமே ஃபோக்கஸ் பண்ணால் வெறும் படிப்பில் மட்டும் போகும்போது இப்போ அந்த பையனுக்கு வந்துட்டு படிப்பை தாண்டி வேறு ஏதாவது பெனிஃபிட்டாக இருக்கலாம். இப்போ வந்து அவன் ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய பர்சனாக இருக்கலாம், ஒரு நல்ல ஆத்லீட்டாக இருக்கலாம், இல்லை நல்லா வரைகிறவனாக இருக்கலாம், நல்லா பாடுறவனாக இருக்கலாம், நல்ல மியூசிஷியனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த டேலண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ வந்துட்டு படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே ஸோ நம்ம படிப்பையும் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு படிப்பு எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் டைமுக்கு வந்துட்டு வைக்கணும். ஏன்னா இப்போ ஸ்கூல்லையுமே இப்போ கேம்ஸு எல்லாமே ஒவ்வொரு பீரியட்ஸ் இருக்குது, ஆர்ட்ஸு எல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா ஸோ எல்லாமே அவன் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதில் எது அவன் பெஸ்ட்டாக இருக்கணும் அதை எடுத்து அவன் முன்னேறி போவான். அதுதான் வந்துட்டு ஸ்கூல் நமக்கு சொல்லித்தரது. ப்ளஸ் இப்போ நீங்கள் படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் அந்த பையன் படிக்க ஆரம்பிப்பான். லைக் வந்துட்டு ஏதோ படிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சும்மா இப்போது நீங்கள் வந்துட்டு எல்லோரும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் போட்டிருக்காங்க, ஒரு புது மூவி டிவியில் வருது வச்சுக்கோங்களேன். அந்த மூவி நீங்கள் எல்லாம் பார்க்கும்போது நீ 11th நீ 12th நீ போய் படிடான்னு சொல்லும்போது அந்த பையன் உள்ள ரூமில் போய் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சாலுமே அவன் தாட் ஃபுல்லாகவே இந்த படத்து மேலே தான் இருக்கும். ஏன்னா ஸோ நீங்கள் எல்லாருமே இப்போது அந்த இடத்துல படம் பார்த்துட்டு அந்த பையனை மட்டும் படின்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு வந்துட்டு ஓகே இப்போ நம்ம 11th 12th தான் நம்ம படிக்கணுமான்ட்டு அவன் காது மைண்டு எல்லாமே வந்துட்டு அந்த படம் மேலே தான் இருக்குமே தாண்டி படிப்பில் இருக்காது. ஸோ இப்போது அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ வந்து ஒரு படிக்கக்கு ஒரு டைம் இருக்கா, ஓகே இப்போ வந்துட்டு விளையாடுறான் இது பண்ணுறான்ற போது நம்ம அதுக்கான ஈக்குவல் ஸ்பேஸு கொடுக்கணும். அதுக்காக வந்துட்டு இப்போ ஃபுல்லாக விளையாட விடணும் அந்த மாதிரி சொல்லலை. இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம் லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக டைம் படிக்கிறது வேறு. ஆனால் நம்ம ஃபுல் டேவுமே படிப்பு மட்டுமே தாண்டி அது மட்டும் போகும்போது அது அந்த பையனையும் ப்ரெஷர் ஆக்கி ரிசல்ட்ஸுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா இப்போ வெறும் அதே மாதிரி புரிஞ்சு படிக்கிறது இருக்குது, ரோட் மெமரின்னு இருக்குது. ரோட் மெமரினா மனப்பாடம், குருட்டு மனப்பாடம் சொல்லுவாங்க. குருட்டு மனப்பாடம்னா என்னென்னா இப்போது அந்த பேப்பரில் இருக்கிற எல்லா வார்த்தையும் அப்படியே படிப்பாங்க. ஆனால் வந்துட்டு அந்த பேப்பரில் வந்துட்டு என்ன அர்த்தம் இருக்குது, அந்த படிப்பில் அந்த படித்ததில் என்ன மீனிங்கு அது அவனுக்கு தெரியாது. இப்போ ஒரு 10 லைன் படிக்கிறான்னா அந்த 10 லைன் அப்படியே வரி மாறாமல் எழுத தெரியும். ஆனால் அந்த 10 லைனுக்கு என்ன அர்த்தன்றது அந்த பையனுக்கு புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து அந்த குருட்டு மனப்பாடம் பண்ணும்போது இப்போ புக்கில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதும்போது அந்த பையன் வந்துட்டு இப்போ ஃப்யூச்சரில் இப்போ காலேஜ் அந்த மாதிரி போகும்போது மோஸ்ட்லி வந்துட்டு எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்துட்டு நமக்கு எப்படி இருக்குன்னா லைக் புரிஞ்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும்போது அவன் வந்துட்டு அதே படித்து அப்படியே எழுதும்போது அவன் ரொம்ப சஃபர் ஆவான். ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போ ஒரு காலேஜோ அதுக்கு போகும்போது இங்கே நல்லா சூப்பர் மார்க்ஸ் எடுத்திருப்பான், 1000 100+ 150+ன்ட்டு. ஆனால் அந்த பையன் வந்துட்டு அங்கே மனப்பாடம் பண்ணிட்டு போகிற பையன் அங்கே போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவான். ஏன்னா அவனுக்கு வந்துட்டு
சொல்கிற அந்த விஷயம் அப்படியே எழுத தெரியும், ஆனால் அது எப்படின்னு ஃப்ரேம் பண்ண தெரியாது. ஸோ இப்போ இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறவங்க வந்துட்டு இப்போ செமினார் பண்ணுறதோ இல்லை கொஷின் கேட்குறது இப்போ வந்து சடனாக ஒரு டாபிக் கொடுக்கும்போது தே வில் சஃபர். ஸோ இதுக்கு நம்ம வந்துட்டுன்னா இப்போ பேசிக்காக இப்போ ஒரு 2 லைன் படித்தாலுமே அதில் என்ன அர்த்தம் இருக்குது, இப்போ அந்த கான்செப்டை நம்ம வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த கான்செப்டை வச்சு நம்ம வேர்ட்ஸ் பில்ட் பண்ணும்போது அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதை தாண்டி இங்கே வந்துட்டு இங்கே டெலிமனாஸில் வந்துட்டு இப்போ சில கால்ஸ் வருது, லைக் என்ன மாதிரினா இப்போது பையன் வந்துட்டு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேரண்ட்ஸும் கால் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னால் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல, வீட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாங்க, இப்போ வந்துட்டு இவ்வளோ மார்க் எடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் வந்துட்டு ஒரு 90 ஸ்கோரிங் பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 90 ஸ்கோரின்றது ஒரு நல்ல மார்க் தான், ஓகேங்களா. இப்போ அந்த பையன் வந்துட்டு 90 பத்தாது, நீ 100 எடுக்கணும்னு ப்ரெஷர் பண்ணும்போது ஆப்வியஸாக அந்த பையனுக்கு வந்துட்டு ஒரு ப்ரெஷர் உண்டாகும். ஏன்னா இப்போ அவன் கிளாஸ்லேயே ஒரு செகண்ட் தேர்டுன்னு இருப்பான், நீ ஃபஸ்ட்டு தான் வரணும் போது அந்த பையனுக்கு இம்மன்ஸ் லெவல் ஆஃப் ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக அவன் வந்து இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ ஸ்லீப்பு இப்போ வந்து இப்போ படின்னு சொல்கிறனால இப்போ எக்ஸாம் நெருங்குது, இவனுக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நிறைய மார்க் எடுக்கணுன்ற போது போடுற ப்ரெஷரில் அந்த பையனுக்கு வந்துட்டு ஸ்லீப்பு குறையுது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஃபேஸ் போவான், பதட்டம், ஆன்ஷியஸ் ஆவான். ஸோ இப்போ இதனால் வந்துட்டு இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ நல்லா தூங்காமல் இருக்கான், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது சரியாக தூக்கம் இல்லாதபோது பரீட்சையில் எப்படி வந்துட்டு நீ என்ன தான் நல்லா படித்தாலுமே அவன் 3rd ரேங்க் எடுக்கிற பையன் 5th ரேங்க்கு தானே போவான். ஏன்னா அவன் வந்துட்டு இப்போ தூக்கம் இல்லை, பதட்டமாக இருக்கும்போது பதட்டத்தில் நல்லா படித்தாலுமே அந்த ஆன்சர்ஸ் ஞாபகம் இருக்காது. ஸோ இது அந்த பையனை வந்துட்டு இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் பின்தள்ளும். ஸோ என்னென்னா இப்போ அவர் 90 எடுக்கிறாரா, ஓகே இதில் மெயின்டைன் பண்ணுப்பா, ஸோ வந்துட்டு நீ இதை படிப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு இப்போ பேரண்ட்ஸுமே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்கன்னா அந்த பசங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் வந்துட்டு ஒரு டீசன்ட் ஸ்கோரிங்காக இருக்கான், வந்துட்டு ஒரு அபவ் ஆவரேஜாக இருக்கிற பையன் வந்துட்டு நீ அபவ் ஆவரேஜாக இருக்கக்கூடாது, நீ வந்துட்டு சுப்பீரியராக 100 ஃபஸ்ட் மார்க் தான் இருக்கணுன்ற போது அந்த பையனுக்கு அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கலாம். இப்போ வந்துட்டு இப்போ அந்த 100 எடுக்கிற சொல்கிற பேரண்ட்ஸ் வந்துட்டு இப்போ அந்த பையனுக்கு இவன் 90 எடுக்கும்போது இவன்கிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா டேலண்ட், இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயுமே அவன் நம்ம பெஸ்ட்டாக இருந்தாலுமே அதை வந்துட்டு அந்த நேரத்தில் நோட் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவை அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு மட்டும்தான். ஸோ வந்துட்டு அது அந்த பையனோட ஸ்போர்ட்ஸ் லைஃப்பும் போயிடுது, இவன் இந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போது இந்த லைஃப்புமே அவங்களுக்கு பாதிக்கப்படுது. ஸோ என்னென்னா இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றதுன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பசங்க வந்து படிக்கிறாங்க, அது தாண்டி இப்போ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் போடுறத வந்துட்டு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து இது பண்ணணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு ஓகே இப்போ பேரண்ட்ஸ் ரொம்ப லீனியண்ட்டாக இருக்காங்க, நம்ம படிக்காமையும் இருக்க தேவையில்ல, படிப்பும் ரொம்ப அவசியம் தான். ஆனால் வந்துட்டு அந்த படிப்பை நம்ம வந்துட்டு எப்படி கரெக்டாக டைமுக்கு படிச்சுக்கணும், இப்போ படிப்பு விளையாட்டு கரெக்டாக கொடுத்தோன்னா நம்ம ஒரு வாழலாம். ஸோ அதுதான்.